Blessings, peace, and joy to you, my dear beloved, in the mighty name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களுக்கு வாழ்த்துதலும் சமாதானமும் மகிழ்ச்சியும் என்றென்றைக்கும் உண்டாவதாக வாழ்த்துகிறேன். The Holy Spirit is the greatest counselor of our life. பரிசுத்த ஆவியானவரே நம்ம வாழ்க்கையின் மிக பெரிதான சிறந்த ஒரு ஆலோசனையா இருக்கிறார். Amen. Hallelujah. In the Bible, the word of God says in book of Proverbs chapter 11 verse 14, where no counsel is, the people fall, but in the multitude of counselors there is safety. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, people are failing, people are falling in their life, in the affairs of their life, because they do not have appropriate and accurate information or counsel for them to live a joyful life. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக சரியான திட்டவட்டமான தகவல்கள் ஆலோசனை ஜனங்கள் கிடைக்காதபடியினாலே அவங்க வாழ்க்கை சந்தோஷம் ஆன வாழ்க்கை வாழாம போகிறது என்னவென்றால், சரியான ஆலோசனையும் தகவல்கள் சரியாக கிடைக்காதபடியினாலே அவங்க வாழ்க்கையில அவங்க விழுந்து போகிறாங்க, தோற்று போகிறாங்க. But the Bible says the multitude of counselors there is a safety. ஆனா வேதம் சொல்லுகிறது, அநேக ஆலோசனைக்காரர்கள் அநேக ஆலோசனைகளினால சுகம் உண்டு, பாதுகாப்பு உண்டு என்று வேதவசம் சொல்லுகிறது. So in our life, counsels and advice and accurate information, appropriate information it is sufficient in our life to live a joyful and to live a victorious life in the name of the Lord Jesus Christ. ஆகையால் நம்ம வாழ்க்கையில வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நம்ம அநேக ஆலோசனைகள் நம்ம வாழ்க்கையில உண்டானால், அநேக தகவல்கள் சரியான திட்டவட்டமான தெளிவான தகவல்கள் நம்ம வாழ்க்கையில உண்டானால், அது நம்ம வாழ்க்கையில சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது என்று மிக மிக தெளிவாய் நமக்கு வலியுறுத்துகிறது. Counselor, they provide information. ஆலோசனைக்காரர்கள் அவர்கள் தகவல்களை நமக்கு கொடுக்கிறார்கள். So a good counselor, a great counselor, they will get for us a sufficient or accurate information to help us to decide an appropriate course of our action in our life. ஆகையால் ஆலோசனைக்காரர்கள் நமக்கு தகவல்கள் கொடுக்கிறார்கள். சரியான சிறந்த ஆலோசனைக்காரர்கள் நமக்கு ஏற்ற நம்ம வாழ்க்கையின் சரியான போக்கை நம் வாழ்க்கையை வழிநடத்தி சொல்கிறதற்கு அந்த ஆலோசனைக்காரர்கள் நமக்கு சரியான ஏற்ற திட்டவட்டமான தகவல்களை கொடுத்து நமக்கு உதவி செய்கிறார் இருக்கிறார்கள். My beloved in Christ Jesus, in this world, we as a blessed people of God, we have called into Christ. We as a Christian, we have a most dependable counselor that who can lead us into a victorious and a successful life. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்கு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்துவர்களாக இருக்கிற நீங்கள் நானும், கிறிஸ்துவுக்கு நீங்கள் நானும், நமக்கு ஒரு சிறந்த ஆலோசனைக்காரர் நம்ம வாழ்க்கையை வழிநடத்துகிறதற்கு நமக்கு இருக்கிறான்னு அறிந்து கொள்கிறோம். The most dependable counselor that we have, the most dependable counselor who can give us the most accurate information that we require, is the Holy Spirit. நமக்கு ஒரு சிறந்த அக்யூரேட்டான தகவல்களை நமக்கு தேவைப்பட்ட தகவல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். The psalmist said in Psalms chapter 16 verse 7, I will bless the Lord who had given me counsel. My reins also instruct me in the night seasons.
சங்கீதம் 16 அதிகாரம் 7 சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை ஸ்துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று வசனம் சொல்லியிருக்க பிரகாரமாக. My beloved in Christ Jesus, there is a greatest counselor that he always give us a great counsels in our life. கிறிஸ்துக்கு நமக்குள்ள நம் சிறந்த ஆலோசனை கொடுக்க ஒரு சிறந்த ஆலோசனைக்காரர் நமக்குள்ள இருக்கார் என்று அறிந்து கொள்கிறோம். The Bible clearly reveals about this wonderful counselor for us. வேத வசனம் மிக தெளிவாக இந்த ஆச்சரியமான ஆலோசனை கொடுக்கிற இந்த கர்த்தரை குறித்து நம்ம பரிசுத்தாரை குறித்து மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. The Bible says in book of John chapter 14 verse 26, the Bible says, but the comforter which is the Holy Ghost, for whom the Father will send in my name, he shall teach you all things and bring all things to your remembrance whatsoever I have said unto you. The Bible says the Holy Spirit which will the Father has sent into you and into me. As a Christian, we have received Jesus Christ, our Lord and Savior. The Holy Spirit has come into our life, in living in us, and He is teaching us all things and bring all things to our remembrance, that whatever the Lord Jesus has said unto us. ஆகையால் யோவான் 14:26 வேதம் சொல்லுகிற, என் நாமத்தில் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனோ எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று வாசம் சொல்லி இருக்கிற பிரகாரமாக இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் பிதாவாகிய இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு அளித்து நமக்கு நிரப்பி வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சகல காரியத்தையும் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதெல்லாம் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நினைவு பூட்டி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And also in book of John chapter 16 verse 13, the Bible says, how be it when he the Spirit of truth is come, he will guide you into all truth, for he shall not speak of himself, but whatsoever he shall hear, that he speak, and he will shew you things to come. The Bible also says the Holy Spirit is the Spirit of truth. That Holy Spirit, the Spirit of truth, he always guides us into all truth, and he will speak to us, he will instruct us, and he will show us all the things in the future that going to come in our life. யோவான் 16:13 வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லியிருக்க பிரகாரம். My beloved in Christ, கிறிஸ்துவை இந்த சத்திய ஆவியாகிய தேற்றவள் சத்திய ஆவியா இருக்கிறார். அவர் நமக்குள்ள சகல சத்தியத்திற்குள்ள சகல சத்தியத்தின் காரியத்தை நம்ம புரிந்து கொள்கிறதுக்கு அவர் நடத்துகிறார். அந்த சத்திய ஆவியானவர் நமக்கு வரப்போகிற காரியங்கள் எதிர்காலங்களில் நம்ம வாழ்க்கை என்ன நடக்க போகிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது நம்ம வாழ்க்கை குறித்து அது வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறார். And also book of John chapter 14 verse 16, the Bible says, and I will ask the Father, and he will give you another comforter, and also that he may remain with you forever. யோவான் 14 சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று வசனம் சொல்லியிருக்க பிரகாரம். My beloved in Christ Jesus, the Holy Spirit is the one who instructs you and me in our inward man. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள நம்முடைய உள்ளார்ந்த மனிதருக்குள்ளே நமக்குள்ளே இருந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். My beloved in Christ Jesus, in what affairs of your life, in what part of your life that you need counsels and accurate advices for you to live a joyful and victorious life. கிறிஸ்துவை வாழ்க்கையில் வெற்றி சிறந்து வாழ்கிறதுக்கு, ஜெயம் சிறந்து வாழ்கிறதுக்கு எந்த வாழ்க்கையின் பகுதியில் உங்களுக்கு சிறப்பான திட்டவட்டமான தகவல் தேவைப்படுகிறது? I would like to encourage you today. There is a most dependable, the most accurate, the greatest counselor is not any other. It is not anywhere, but the greatest Holy Spirit is within you, is in you, that he can give you an accurate and appropriate and a most dependable information for you to
lead a victorious life. கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில சிறந்த திட்டவட்டமான பெரிதான ஆலோசனை கொடுக்கிற பரிசுத்தாவின் வேற எங்கேயும் இல்லை. அது உங்களுக்குள்ள எனக்குள்ள தான் இருக்கிறார். அவரு உங்கள் வாழ்க்கையில நம்ம வெற்றி சிறந்து ஜென் சிறந்து வாழ்கிறதுக்கான வாழ்க்கைக்கு தேவையான தகவல்களையும் நமக்கு ஆலோசனையும் தந்து வழிநடத்த நமக்குள்ள இருக்கிறார். So the Holy Spirit is within you. He is the greatest counselor. The பரிசுத்த நமக்குள்ள இருக்கிற அவர் சிறந்த ஆலோசனைக்காரர் இருக்கார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen.